Hello viewers, I am Lakshmi. Today we are going to see 10th Max வடிவியல் பயிற்சி 4.2 third sum. முக்கோணம் ABCயில் D மற்றும் E என்ற புள்ளிகள் முறையே பக்கங்கள் AB மற்றும் AC ஆகியவற்றின் மீது அமைந்துள்ளன. பின் வருவனவற்றுக்கு DE parallel to BC என நிறுவுக. முதல் இது அளவு கொடுத்துருக்காங்க. AB equal to 12 cm, AD equal to 8 cm, AE equal to 12 cm மற்றும் AC equal to 18 cm கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? இதில் DE Dயும் BCயும் இணைக்கோடுகள் என ப்ரூவ் பண்ணணும். வாங்க முதல் படம் வரைஞ்சிக்கிடுவோமா? என்ன கொடுத்துருக்காங்க? முக்கோணம் ABC. ABC DE என்ற புள்ளிகள் முறையே AB என்ற பக்கத்திலும் மற்றும் AC என்ற பக்கத்திலும் அமைந்துள்ளன. இப்போ நம்ம இந்த கணக்கில் என்ன ப்ரூவ் பண்ணணும்? BC is parallel to DE. இந்த DEங்கிற கோடும் BC என்ற கோடும் இணைக்கோடுகள் என்று ப்ரூவ் பண்ண வேண்டும். என்ன கொடுத்துருக்காங்க? ABயோட அளவு 12 சென்டிமீட்டர், ADயோட அளவு 8 சென்டிமீட்டர், AE அளவு 12 சென்டிமீட்டர், AC அளவு 18 சென்டிமீட்டர். இதுவரைக்கும் நம்ம எப்படி பார்த்தோம்னா, பக்கங்களின் அளவு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இணைக்கோடுகளை 2 கொடுத்து ஒரு பக்கத்தின் அளவு தெரியாது, அந்த பக்கத்தின் அளவை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ தேல்ஸ் தேற்றத்தின்படி இரு கோடுகள் இணையாக இருந்தால் அவை பக்கங்களை சரிவிகிதத்தில் பிரிக்கின்றன என வைத்து தெரியாத பக்கத்தின் அளவை கொண்டு வரும். ஆனால் இப்போ பக்கங்களின் அளவு கொடுத்துருக்காங்க. பக்கங்களின் அளவு எல்லா பக்கமுமே இப்போ நம்மளுக்கு தெரியும். ஏன்னா AD equal to 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, AB equal to 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுலேருந்து DP கொண்டு வரலாமா? DP எப்படி கொண்டு வரலாம்? AB equal to AD plus DP. அப்போ DP equal to AB minus AD. அப்போ 12 minus 8 சென்டிமீட்டர் என்னது? இங்கே 4 சென்டிமீட்டர். அதே மாதிரி இங்கேயும் கொண்டு வந்துடலாம். EC அளவு வேணும். அப்போ AC minus AE 18 minus 12 6 சென்டிமீட்டர். இந்த 2 பக்கங்களோட அளவு கொண்டு வந்தாச்சு. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? இந்த இரு கோடுகளும் இணைக்கோடுகள்னு ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? நம்மளுக்கு ஒரு தேற்றம் தெரியும், தேல்ஸ் தேற்றத்தின் மறுதலை, கான்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். அதில் என்ன கொடுத்துருப்பாங்க? ஒரு நேர்கோடு ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்களையும் சமவிகிதத்தில் பிரித்தால் அந்த நேர்கோடானது மூன்றாவது பக்கத்திற்கு இணையாக இருக்கும். தேல்ஸ் தேற்றத்தின் மறுதலைப்படி என்னது? ஒரு நேர்கோடு ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்களையும் சமவிகிதத்தில் பிரித்தால் அந்த நேர்கோடானது மூன்றாவது பக்கத்திற்கு இணையாக இருக்கும். அதாவது நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிடணும்? AD by AB equal to AE divided by EC நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா DE is parallel to
BC. DE is parallel to BC. எதுபடி? தேல்ஸ் தேற்றத்தின் மறுதலைப்படி. நம்ம ப்ரூவ் பண்ணிடலாமா? அப்போ இப்போ என்ன கொண்டு வரணும் இந்த ப்ராப்ளத்தில்? AD equal to AD divided by DP equal to AE divided by AC கொண்டு வரணும். அதனோட பக்கங்கள் அளவை கொண்டு வருவோமா? DP எப்படி கொண்டு வரலாம்? AB equal to AD plus DP. AD எவ்வளவு? 8 cm. DP தெரியாது. AB 12 cm. Therefore, DP equal to 12 minus 8, 4 cm. அதே மாதிரி EC அளவு கொண்டு வந்துடலாம். AC equal to AE plus EC. AC எவ்வளவு? 18 cm. AE 12. EC தெரியாது. Therefore, EC equal to இது அந்த பக்கம் கொண்டு போயிட்டா 18 minus 12 எவ்வளவு? 6 cm. அப்போ 6 cm. இப்போ AD by DP எவ்வளவு? AD 8 cm. DP 2. அதே மாதிரி AE divided by EC எவ்வளவு? 12 divided by 6 equal to 2. அப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? ஈக்குவல் வேல்யூ ஃப்ரம் 1 and 2 இந்த பக்கம் 2 ஈக்குவலாக இருக்குது. அப்போ அதனோட மறுபக்கமும் ஈக்குவலாக தான் இருக்குமா? Therefore, from 1 and 2 we get AD divided by DP equal to AE divided by EC. Therefore, ratio ரெண்டும் ஈக்குவல் கொண்டு வந்துட்டோமா? பக்கங்களின் ரேஷியோ. அப்போ தேல்ஸ் தேற்றத்தின் மறுதலைப்படி என்ன ப்ரூவ் சொல்லிடலாம்? DE is parallel to BC. தேல்ஸ் தேற்றத்தின் மறுதலைப்படி. தேவையானது ப்ரூவ் பண்ணிட்டோமா? அடுத்த சமுக்கு போமா? அடுத்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க? அதே தான். அதே மாதிரி DE parallel to BC தான் ப்ரூவ் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க? AB equal to 5.6 cm, AD equal to 1.4 cm, AC equal to 7.2 cm மற்றும் AE equal to 1.8 cm கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான். அசட்டு சேம் ப்ரூஃப் ஃபார் 1ல் நம்ம என்ன செஞ்சோமோ அதே மாதிரி தான். அப்போ தேல்ஸ் தேற்றத்தின் மறுதலைப்படி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிடலாமா? DE is parallel to BC என நிறுவிடலாமா? வாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அளவு AB equal to 5.6 cm. 5.6 cm AB. AD equal to 1.4 cm. 1.4 cm. AC equal to 7.2 cm. AE equal to 1.8 cm. இப்போ அதே மாதிரி என்ன பண்ணலாம்? DP வேல்யூ கொண்டு வரலாம். DP வேல்யூ எப்படி கொண்டு வரலாம்? AB equal to AD plus DP. AB வேல்யூ என்ன? 5.6 cm. AD வேல்யூ 1.4 cm. இப்போ DP equal to இது இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 5.6 minus 1.4 எவ்வளவு? 4.2 cm.
4.2 சென்டிமீட்டர். இதே மாதிரி அடுத்து என்ன கொண்டு வந்துடலாம், ஈசி வேல்யூ கொண்டு வந்துடலாம். ஏசி ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை இசி. ஏசி வேல்யூ வந்து 7.2 சென்டிமீட்டர், ஏஇ 1.8 plus EC. So 1.8 இந்த பக்கம் கொண்டு வந்தால் EC equal to 7.2 minus 1.8. (5.4 centimeter). EC value 5.4 centimeter. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும், AD divided by DP is equal to AE divided by EC prove பண்ணிட்டோனா DE is parallel to BC ன்னு சொல்லிடலாமா. வாங்க முதல்ல என்ன கண்டுபிடிப்போம், AD divided by DP. AD எவ்வளவு 1.4, இது எவ்வளவு 4.2. 7 tablesல இதை 0.2 0.6, that is 0.1 0.3. ரெண்டு பக்கம் 10 மல்டிப்ளை பண்ணால் 1/3 சொல்லிடலாமா. அதே மாதிரி ஏஇ டிவைடட் பை இசி. ஏஇ எவ்வளவு 1.8, EC 5.4. 6 டேபிளில் 0.3 0.9, அப்போ 0.1 0.3. ரெண்டு பக்கம் 10 மல்டிப்ளை பண்ணால் 1/3. ஸோ from 3 and 4 என்ன சொல்லிடலாம், 3லையும் 1/3 வேல்யூ தான் இருக்குது, 4லையும் 1/3 வேல்யூ தான், ரெண்டும் ஈக்குவல். இப்போ ரெண்டும் ஈக்குவல்னா அதனோட மறுபக்கமும் ஈக்குவல். AD by DP is equal to AE by BC. From 3 and 4 we get AD by DP equal to AE by EC. அப்போ தேஸ் தேற்றத்தின் மறுதலைப்படி என்ன சொல்லிடலாம், DE is, இந்த இரு பக்கங்களும் சமவீதத்தை பிரித்திருக்கிறதுனால இந்த இரு கோடுகளும் என்ன சொல்லிடலாம், இணையானவை. therefore DE is parallel to BC. தேல்ஸ் தேற்றத்தின் மறுதலைப்படி. கேட்டதை நிரூபித்துட்டோமா. தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த சம்மில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.